இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாம். மாமி எதுக்கு மாதுளை உரிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. குழந்தைகள்கிட்ட டைரக்டா கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால ஜூஸ் போடுறதுக்காண்டி மாமி வந்து மாதுளை உரிச்சிட்டு இருக்காங்க. இப்போன்னு இல்லை, எப்பவுமே எங்க வீட்டில் பப்பாளி வந்து எங்க மாமா தான் பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வரதும் இல்லை, சூப்பரா கழுவி கட் பண்ணி தொலியெல்லாம் உரிச்சு வச்சிருவாங்க. நம்ம பாட்டுக்கு எடுத்து லபக் லபக்குன்னு சாப்பிட்டா மட்டும் போதும். மாமா வெட்டி வச்ச பப்பாளி பழத்தை 5-6 துண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்கப்புறமா இருக்காது. ஏன்னா பப்பாளி பழம் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டு இருக்க முடியாது. நல்லா இருந்தா எல்லாரும் சாப்பிட தான் செய்வாங்க. வெளியே ஒரு வீடியோ எடுக்கணும், என் ஃப்ரெண்டை வாங்கன்னு சொல்லியிருந்தேன். உடனே வந்திருந்தாங்க பார்த்துக்காங்க. அதனால என் பையன் வந்து அங்க மண்ணு தரைய பார்த்துட்டான். உடனே எல்லாரு கூடயும் குதிச்சு எடுத்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். இன்னைக்கு வேற எங்களோட அப்பா அம்மா பார்க்க போறதாட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, மனசு கொஞ்சம் சரியில்லை, அதனால ஒரு சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே அப்பா அம்மா பார்த்து அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம மனசுக்கு சரியில்லைன்னா கடவுளை நோக்கி போகிறோம். வயிற்றுக்கு சரியில்லை நம்ம அம்மா வீட்டுக்கு தான் போவோம். அம்மா வீட்டுக்கு போனா அம்மா வந்து விதவிதமா சமையல் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மீன் குழம்பெல்லாம் பாருங்க, சட்டி பத்த இருக்கு. ஒண்ணுமே பேசாம என் பாட்டுக்கு தட்டுல எல்லாத்தையும் பறக்க வச்சு வயிற்றையே நிரப்பியாச்சு, மனசையே நிரப்பியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.